அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலா, ராஷ்டிரகூட்டா மற்றும் ஹொய்சாலா கட்டிடக்கலைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முக்கியமான டைனாஸ்டிஸ் கட்டின முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடக்கலைகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்த்துடலாம். பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் எந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அது வளர்ச்சி அடைஞ்சது. இந்த பீரியடில் வாழ்ந்த ரூலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலாஸ் மற்றும் சேனாஸ். ஸோ இந்த பாலாஸ் அப்படிங்கிறவங்க புத்திசமை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சேனாஸ் வந்து இந்து கடவுள்களை வழிபட்டுட்டு இருந்தாங்க. பாலா ரூலர்ஸோட சக்ஸசர்ஸ் தான் வந்து சேனா ரூலர்ஸ். அதாவது பாலா ரூலர்ஸ் ஆட்சி பண்ணதுக்கப்புறமா சேனா ரூலர்ஸ் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க எந்த ரீஜனில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீகார் மற்றும் பெங்கால் ரீஜன். ஸோ பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சருக்கு கீழே நம்ம பாலா மற்றும் சேனா ரூலர்களோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடக்கலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டிடக்கலைகள்லாம் மெயினாக பீகார் மற்றும் பெங்கால் ரீஜனில் தான் இருக்குது. பாலாஸ் புத்திசம் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஆர்க்கிடெக்சர்லாம் புத்திசமோட இன்ஃப்ளூயன்ஸையும், சேனாஸ் ஹிந்துஸாக இருக்கிறதுனால இந்த பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் கீழே வர கட்டிட அமைப்புகளில் ஹிந்துஸோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறையா நம்மளால் பார்க்க முடியும். பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சரோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கட்டிடக்கலைகள்லாம் ஃபைன்லி ஃபினிஷ்ட் ஒன்னாக இருந்துச்சு. ஃபைன்லி ஃபினிஷ்னா அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, பிசிறு இல்லாமல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பீரியடில் கட்டின செதுக்கின சிற்பங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கற்களாலையும் வந்து செதுக்குனாங்க, உலோகத்துலேயும் செஞ்சாங்க சிற்பங்களை. இப்போ கற்களால் கட்டின சிற்பங்களை பார்த்தோன்னா அது நிஜமாக கற்களால் செஞ்சதா இல்லை உலோகத்தால் செஞ்சதான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஷைனிங்காக பாலிஷ்டாக அந்த சிற்பங்களை வந்து செதுக்கியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்க்கிடெக்சரில் செதுக்கின சிற்பங்களோட ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து நீங்கள் இந்தியன் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு கீழே மென்ஷன் பண்ணலாம். நான் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால ஆர்க்கிடெக்சருக்கு கீழே சொல்லிட்டேன். பாலாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்டர்னா பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாலாங்கிற வேர்ட் ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதோட மீனிங் தான் பாதுகாவலர். இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் 200 இயர்ஸ், அதாவது 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டில் புத்திசம் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக மகாயானா புத்திசம் தான் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் 200 இயர்ஸ், அதாவது 11ஆம் மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் ஹிந்துவிசம் டாமினண்ட்டாக இருந்துச்சு. பாலாஸும் சேனாஸும் நிறைய ஆர்க்கிடெக்சர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு விஹாராஸ், ஸ்டூபாஸ், டெம்பிள்ஸ், ஃபோர்ட்ஸ், சைத்யாஸ், இந்த மாதிரி நிறைய கட்டிடக்கலைகள் உருவாக்கியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விஹாராஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த பாலா ரூலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பீரியடில் விஹாராஸை வந்து ரொம்பவே சிறப்பாக டெவலப் பண்ணாங்க. பாலா பீரியடப்போ இருந்த ஃபேமஸான விஹாராஸ் தான் நலந்தா விஹாரா, விக்ரம்ஷீலா மகாவிஹாரா, தேவிகோட்டா மகாவிஹாரா, ஓடன்புரி மகாவிஹாரா, சோமபூரா மகாவிஹாரா, ஜகத்தல்லா மகாவிஹாரா. ஸோ எல்லாமே மகாவிஹாராஸ் தான். இந்த நலந்தா மகாவிஹாரா இருக்கு இல்லையா, இது முன்னாடியே கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த பாலா பீரியட்லையும் அதுக்கு நிறையா பேட்ரனேஜ் பண்ணி மேலும் வளர்ச்சி அடைய செஞ்சாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்க சோமபூரா மகாவிஹாராவும் ஜகத்தல்லா மகாவிஹாராவும் பங்களாதேஷில் இருக்குது இப்போ. அண்ட் மற்ற விஹாராஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இருக்க பீகாரில் இருக்குது. ஸோ விஹாராஸ்னால் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். துறவிகள் வந்து மழை காலத்தில் தங்கக்கூடிய இடம் தான் வந்து விஹாராஸ். மகாவிஹாராஸ்னால் அந்த தங்கும் இடம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, நல்ல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். பாலா ரூலர்ஸில் ரொம்ப ஃபேமஸான ரூலர் யாருன்னு பார்த்தோன்னா தர்மபாலா. ஸோ இவர் கட்டின மகாவிஹாரா எதுன்னு பார்த்தோன்னா விக்ரம்ஷீல மகாவிஹாரா, சோமபூரா மகாவிஹாரா. ஓடன்புரி மகாவிஹாராவை வந்து இனிஷியலாக கட்டினது யாருன்னு பார்த்தோன்னா கோபாலா. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாலா ரூலர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இனிஷியலாக இவர் கட்டினாலும் இதுக்கு வந்து பேட்டர்னேஜ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணது தர்மபாலா அப்படின்னு சொல்லலாம். விக்ரம்ஷீலா மகாவிஹாரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. ஓடன்புரியும் பீகாரில் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோமபுரா மகாவிஹாரா பங்களாதேஷில் இருக்குது. ஓடன்புரி மகாவிஹாராவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா இந்த மகாவிஹாராவை மாடலாக வச்சு தான் டிபெட்டில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் மொனாஸ்ட்ரி உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடன்புரி மகாவிஹாராவை பார்த்து தான் டிபெட்டோட ஃபர்ஸ்ட் மொனாஸ்ட்ரியாக கட்டியிருக்காங்க. இதுதான் அதோட மாடல். இது ஸோ ஓடன்புரி மகாவிஹாராவோட சிறப்பம்சம் இதுதான். அடுத்து சோமபூரா மகாவிஹாராவோட சிறப்பம்சம். இதோட சிறப்பம்சம் என்னென்னா இதுதான் இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. இந்தியாவில் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது, இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஓகே, விஹாராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டூபாஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறையா ஓட்டிவ் ஸ்டூபாஸ் தான் வந்து கட்டியிருந்தாங்க. ஓட்டிவ் ஸ்டூபாஸ்னால் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சாமி சிலை சைஸில். ஸோ ஓட்டிவ்னு ஏன் சொல்கிறோன்னா அதை வந்து வழிபடுறாங்க இல்லையா, வழிபடுறதுனால ஓட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாமி சிலை மாதிரி இருக்கிற குட்டி ஸ்டூபாஸை வழிபட்டுட்டு வந்தாங்க, அதனால தான் இதுக்கு பேர் ஓட்டிவ் ஸ்டூபாஸ். இந்த மாதிரி நிறைய ஓட்டிவ் ஸ்டூபாஸ் வந்து இந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. ஸ்டூபாஸ் ஓவர். அடுத்து டெம்பிள்ஸ் மோஸ்ட்லி சேனா ரூலர்ஸ்க்கு கீழே தான், சேனா ரூலர்ஸோட காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பிள்ஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சித்தேஸ்வர் டெம்பிள். ஸோ சித்தேஸ்வர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் பராக்கர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இந்த சித்தேஸ்வர் டெம்பிள் இருக்குது. இந்த கோவில் வந்து ஒடிஷா டைப் ஆஃப் ஆர்க்கிடெக்சரை பேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒடிஷா டைப் ஆஃப் ஆர்க்கிடெக்சரில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷிக்காரா தான் இருக்கும், அது மேலே அமலக்கா இருக்கும். இந்த சப்சிடரி ஷ்ரைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இருக்காது.
அந்த கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சரில். ஸோ இந்த மாதிரி டைப்பை தான் டியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்தேஸ்வர் டெம்பிளும் இந்த மாதிரி ஒரு அமைப்போடு தான் இருந்தது. ஸோ இந்த சித்தேஸ்வர் டெம்பிளோட ஷிக்காரா பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும், கர்வ்டாக இருக்கும், அதாவது வளைஞ்சு இருக்கும். அதுதான் வந்து டால் கர்விலீனியர் ஷிக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலா ஆர்கிடெக்சருக்கு கீழே அடுத்த இம்பார்ட்டன்ட் டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா சிவா டெம்பிள் அட் கோஞ்ச். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பீகாரில் இருக்குது. சித்தேஸ்வர் டெம்பிள் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இந்த சிவா டெம்பிள் அட் கோஞ்ச் வந்து பீகாரில் இருக்குது. இந்த சிவா டெம்பிளோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் கார்பெல்ட் லேண்ட்செட் விண்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்பெல்ட் அப்படின்னா இதுதான் வந்து ஜன்னல்னு வச்சுக்கோங்களேன். மேலே வந்து நிறையா இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கார்பெல்ட் அப்படின்னு அர்த்தம். லேண்ட்செட் அப்படின்னா விண்டோ இருக்கு இல்லையா, அதாவது ஜன்னல் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும், அதாவது குறுகலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜன்னலோட வடிவம் ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்டில், அதாவது ஜன்னலோட மேற்பகுதி கூர்மையாக போய் முடியும். அதுதான் வந்து லேண்ட்செட்கான அர்த்தம். ஸோ குறுகலாக கூர்மையாக ஆர்ச் வடிவத்தில் இருக்கும். ஸோ பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கீழே இருக்கிற விஹாராஸ், ஸ்டூபாஸ் மற்றும் டெம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதோட பிக்சர்ஸ் பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த இமேஜில் இருக்கிறது தான் விக்ரம்ஷீல மகாவிஹாரா. இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பீகாரில் இருக்குது. இது யார் கட்டினா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். இது தர்மபாலா அப்படிங்கிற மன்னர் தான் வந்து கட்டியிருக்காரு. அண்ட் இந்த இமேஜில் இருக்கிறது சோமபூரா மகாவிஹாரா. இது பங்களாதேஷில் இருக்குது. இதை கட்டினதும் தர்மபாலா தான். இந்த பிக்சரில் தெரிகிறது தான் ஓட்டிவ் ஸ்டூபா. ஸோ ஒன் ஆஃப் த ஓட்டிவ் ஸ்டூபாஸ் தான் வந்து இந்த பிக்சரில் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. பாலா ஸ்கூலோட டெம்பிள் ஆர்கிடெக்சருக்கு கீழே இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒன்று தான் சித்தேஸ்வர் டெம்பிள். ஸோ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சித்தேஸ்வர் டெம்பிள் தான் இந்த இமேஜில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்த பிக். ஸோ ரீசெண்டாக எடுத்த பிக்சர் வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஷிக்காரா வந்து கர்வ்டாக இருக்குது. இதுதான், அது மட்டும் இல்லாமல் உயரமாகவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டால் கர்விலீனியர் ஷிக்காரா. அண்ட் ஷிக்காராக்கு மேலே அமாலக்காவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பெஸ்ட் டெம்பிள் ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிவா டெம்பிள் அட் கோஞ்ச். இதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இமேஜில் தெரிகிறது தான் சிவா டெம்பிள், பீகாரில் இருக்கிற சிவா டெம்பிள். அண்ட் இதோட சிறப்பு அம்சமும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து கார்பெல்ட் லேண்ட்செட் விண்டோ. ஸோ மேலே டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டோ வந்து நேராக போய் பாயிண்டடாக வந்து முடியுது. ஷிக்காரா பார்த்தீங்கன்னா கர்வ்டாக இருக்குது. ஸோ டாலாக கர்விலீனியர் ஷிக்காராவோட இந்த டெம்பிள் இருக்குது. பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஓவர். அடுத்து நம்ம ராஷ்டிரகுட்டா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போகிறோம். ராஷ்டிரகுட்டாவோட ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம முன்னாடி லெசன்லேயே பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்நேரம் சொல்லியிருப்பீங்க. எஸ், குப்தா ஆர்கிடெக்சருக்கு கீழே நம்ம எல்லோரா கேவ்ஸ் பற்றி பார்க்கும்போது ராஷ்டிரகுட்டா ஆர்கிடெக்சர் பற்றியும் பார்த்தோம். பட் இவங்களோட டைனாஸ்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால மறுபடியும் அவங்க கட்டின முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடக்கலைகளை பார்க்கணும். இந்த ராஷ்டிரகுட்டர்கள் வந்து சாளுக்கிய அரசர்களுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க. ஸோ இவங்க கட்டின கட்டிடக்கலைகள் எல்லாம் 8ஆம் நூற்றாண்டு சார்ந்ததாக இருக்குது. இவங்க கட்டிடக்கலைக்கு சிறந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, ஒன்று கைலாஷ் டெம்பிள். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், எல்லோரா கேவ்ஸில் ஒரு பகுதியில் தான் கைலாஷ் டெம்பிள் இருக்குது. அடுத்து எலிஃபெண்டா கேவ்ஸ். இந்த எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், அதாவது தீவுகளில் தான் வந்து இருக்குது. இந்த 2 கட்டிடக்கலையுமே வந்து லார்ட் சிவாக்கு டெடிகேஷனாக தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ சிவனுக்கு உரித்தான கட்டிடக்கலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலிஃபெண்டா கேவ்ஸில் இருக்க சிற்பக்கலை பற்றி நம்ம பார்த்தோன்னா திரிமூர்த்தி சிற்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே ஃபேமஸான சிற்பம். ஸோ இந்தியன் ஸ்கல்ப்சருக்கு கீழே நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கைலாஷ்நாத் டெம்பிள் பற்றியும் எலிஃபெண்டா கேவ்ஸ் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஸோ கைலாஷ் டெம்பிள் பற்றி பார்த்தோன்னா எல்லோரா குகைகளில் ஒரு பகுதியில் 200 அடி நீளம், 100 அடி உயரம், 100 அடி அகலம் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இந்த கைலாஷ்நாத் டெம்பிளை கட்டியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு பெரிய மலை பாறையை வந்து குடஞ்சி தான் இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகியிருக்கு. இந்த டெம்பிளோட முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, அந்த டெம்பிளில் சென்ட்ரல் போர்ஷனில் யானைகள் மற்றும் சிங்கங்களோட உருவங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தோன்னா, அங்கே ஒரு ஹால் இருக்குது. ஸோ அந்த ஹாலில் 16 ஸ்கொயர் ஷேப்ட் பில்லர்ஸ் இருக்குது. அதுவும் அந்த பில்லர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இன்ட்ரிகேட் கார்விங்ஸோடு காணப்படுது. இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் பற்றி பார்த்தோன்னா, துர்கா இருக்காங்க இல்லையா, காடஸ் துர்கா ஒரு பஃபல்லோவை வதம் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவன் வாழ்கிற கைலாச மலையை ராவணன் வந்து தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரியான இன்னொரு சிற்பமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான அம்சங்கள். அடுத்து நம்ம எலிஃபெண்டா கேவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எலிஃபெண்டா கேவ்ஸை இனிஷியலாக ஸ்ரீபூரி அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தீவில் தான் இருக்குது, மும்பைக்கு பக்கத்தில் இருக்குது. இது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. யார் இதுக்கு வந்து எலிஃபெண்டா கேவ்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மார்க்காக அமையலாம். ஏன்னா நம்ம ஆப்ஷனில் வந்து பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சுன்னு கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம பிரிட்டிஷ்னு போட நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் போர்ச்சுகீஸ் தான் இதை எலிஃபெண்டா கேவ்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய யானையோட உருவத்தை பார்த்ததுனால அந்த தீவுக்கு எலிஃபெண்டா ஐலாண்ட் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. அண்ட் எலிஃபெண்டா கேவ்ஸாகவும் மாறிடுச்சு. ஸோ எலிஃபெண்டா கேவ்ஸில் அந்த சாங்டம் இருக்கு இல்லையா, சாங்டம்னா வந்து அந்த கர்ப்ப கிரகம் மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ அங்கே தெய்வத்தோட சிற்பங்கள் இருந்துச்சுன்னா அதோட என்ட்ரன்ஸில் துவாரபாலகாஸ் அப்படிங்கிற வாயில் தெய்வங்கள் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ வாயில் தெய்வங்களோட சிற்பங்களும் வந்து என்ட்ரன்ஸில் காணப்பட்டது.
இங்கிலீஷில் கேட் கீப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து துவாரபாலகாஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எலிஃபெண்டா கேவ்ஸில் இம்பார்ட்டண்ட்டான சிற்பம் எது அப்படின்னு பார்த்தோன்னா திரிமூர்த்தி சிலை தான். ஸோ அந்த திரிமூர்த்தி சிலை எவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 மீட்டர் உயரமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கைலாஸ் டெம்பிள் மற்றும் எலிஃபெண்டா கேவ்ஸோட இமேஜஸ் பார்க்கலாம். இதுதான் கைலாஸ் டெம்பிளோட பிளான். இதில் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது கைலாஸ் டெம்பிளில். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா கேட்வே, அடுத்து பார்த்தோன்னா நந்தி, அதாவது இதுக்குள்ளே தான் வந்து நந்தியோட சிலை இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் வந்து 16 தூண்கள் இருக்குது. ஸோ பிளானில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸாக தெரியுது இல்லையா, சின்ன சின்ன பாக்ஸாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு தூண் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 16 தூண்கள் இருக்குது. இது வந்து 3வது பார்ட். 4வது பார்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த சுற்றுப்பாதை. ஸோ இதை வந்து கிளாய்ஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கேட்வே, நெக்ஸ்ட் நந்தி, அடுத்து மண்டப், அடுத்து கிளாய்ஸ்டர், இந்த சுற்றுப்பாதை. ஸோ கிளாய்ஸ்டர் வந்து இந்த இமேஜில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த சுற்றுப்பாதை. ஸோ இது வந்து கேட்வே, நந்தி சிலை இருக்கிற இடம், மண்டபம். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நீளம் வந்து 200 அடி, அகலம் 100 அடி, அதே மாதிரி உயரமும் 100 அடி. இந்த கைலாஷ்நாதா டெம்பிள் வந்து ராஷ்டிரகூட்டர்களுடைய ஒரு சிறப்பு படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஷ்டிரகூட்டர்கள் படைத்த ஒரு சிறப்பான கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலைப்பகுதியை எப்படி அழகாக வந்து குடஞ்சு செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து எலிஃபெண்டா கேவ்ஸோட பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது தான் வந்து எலிஃபெண்டா கேவ். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான திரிமூர்த்தி சிலை இருக்குது. ஸோ இந்த வாய்க்காவலர்கள் வந்து உங்களுக்கு தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் இன்னொரு வாய்க்காவலர் இருக்கார். எலிஃபெண்டா கேவ்ஸ்னாலே இந்த திரிமூர்த்தி சிலைங்கிறது உங்கள் ஞாபகத்துக்கு வரணும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ நம்ம பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு, ராஷ்டிரகூட்டா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு. அடுத்து ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் தான். இந்த ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் எங்கே வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சதர்ன் ரீஜன் ஆஃப் கர்நாடகாவில் தான், எஸ்பெஷலி மைசூர் ரீஜனில் தான் இந்த ஹொய்சாலா ஆர்கிடெக்சருங்கிறது டெவலப் ஆச்சு. எந்த காலகட்டத்தில் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1050 AD-லேருந்து 1300 AD வரைக்கும் இருக்கிற பீரியடில் தான் ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் டெவலப் ஆச்சு. இந்த கட்டிடக்கலையோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற டெம்பிள்ஸ் மாதிரி இல்லாமல், ஸோ மற்ற டெம்பிள்ஸில் என்ன இருக்கும், மெயினாக வந்து ஒரு கோபுரம் இருக்கும், அதை சுற்றி பல சின்ன சின்ன கோபுரம்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து மெயினான அந்த ஒரே ஒரு கோபுரம் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஹொய்சாலா ஆர்கிடெக்சரில் அந்த ஃபஸ்ட் என்ன நம்ம நோட் பண்ணுவோன்னா சென்ட்ரலில் ஒரு பில்லர்டு ஹால் இருக்கும். ஸோ நிறையா தூண்களையுடைய ஒரு ஹால் இருக்கும். அதை சுற்றி வரதான் வந்து நிறையா ஷ்ரைன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிறப்பான அம்சம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஷ்ரைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா சைடில், ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார் வடிவத்தில் வடிவமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார் வடிவத்தில் வடிவமைச்சிருக்கிறதுனால தான் இதை வந்து ஸ்டெல்லேட் பிளான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டெல்லேட்னா நட்சத்திரம். ஓகே, இந்த கோயில்களில் உட்புறத்துலையும் சரி வெளிப்புறத்துலையும் சரி நிறைய இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சுவர்களில் நிறையா டீட்டெயில்டு டிசைன்ஸ் வந்து காணப்படுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களை எல்லாம் சாஃப்ட் சோப் ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. அதாவது குளோரிட்டிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் வந்து நிறையா டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கோயில்களில் நிறையா டிசைனிங்ஸ் டீட்டெயிலிங்ஸ்லாம் இருக்குது. உட்புறத்துலையும் வெளிச்சுவர்லையும் நிறையா இன்ட்ரிகேட் கார்விங்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவில்களில் ஒவ்வொரு சேம்பருக்கும் ஒரு ஷிக்காரா இருந்துச்சு. ஸோ அந்த ஷ்ரைன்னு சொன்னேன்னா அதுக்கு மேலே தான் வந்து ஷிக்காரா இருக்குது. ஸோ அந்த ஷிக்காராஸ் எல்லாம் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி டயராக வந்து நம்மளால் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டயருக்கும் இன்னொரு டயருக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஹரிசாண்டலாக லைனாக நிறையா டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து ரேடியலி மாடிஃபைட் பை அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து ஒரு உயரமான பிளாட்ஃபார்மில் தான் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த உயரமான பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு உயர முடியாது. அதை வந்து ஜகாட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது உயரமாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மே வந்து ஸ்டார் வடிவத்தில் தான் வந்து கட்டமைச்சிருக்காங்க. கோவிலோட சுவர்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது கர்நாடகாவில் இருக்கிற சோமநாதபுரா கைலாஷ் டெம்பிள். ஸோ இது வந்து ஹொய்சாலா ஆர்கிடெக்சருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த கோயில் மைசூரில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஜகாட்டி. உயரமாக இருக்கு இல்லையா பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு உயரம்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜகாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இமேஜில் அது ரொம்பவே கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்களோட சுவர்களை பாருங்கள், இதுவும் வந்து ஜிக்ஸாக்காக தான் போகுது. அண்ட் இந்த ஷிக்காராவை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஷ்ரைன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சேம்பருக்கும் ஒரு ஷ்ரைன் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இருக்குது. அந்த ஷிக்காரா வந்து ஹரிசாண்டலாக வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளால் அந்த டிசைன்ஸை டயராக பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் டயரில் சில டிசைன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் டயரில் ஒரு டிசைன் இருக்குது. நம்மளால் ரேடியலாக அதை வந்து பிரித்து பார்க்க முடியுது. அடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டரில் தூண்களை கொண்ட ஒரு ஹால் இருக்குது. அதை சுற்றி வர தான் வந்து ஷ்ரைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாலே உங்களால் இது ஹொய்சாலா ஆர்கிடெக்சர் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். இப்போ ஹொய்சாலா ஆர்கிடெக்சருக்கான அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஆர்கிடெக்சர் பேர் ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள். ஸோ இந்த கோயிலும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பில்லர்ட் ஹால் இருக்குது. அதை சுற்றி வர ஷ்ரைன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால்ஸ்லாம் ஜிக்ஸாக்காக இருக்குது. ஜகாட்டியும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஜகாட்டி ஸ்டார் ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் ஹொய்சாலா ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ நம்ம பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ராஷ்டிரகூட்டா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஹொய்சாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த 3 விதமான கட்டிடக்கலைகளை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த லெசன் எந்த வகையிலையாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த லெசனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த லெசனில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்